Hi friends, welcome back to Scroll with me channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற லேப்டாப் இல்லனா டெஸ்க்டாப் இதுல எப்படி வந்து ஃபைல்ஸை ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அதுவும் ஆஃப்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்றத நான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து நான் பண்ற ஒரு செட்டிங்ஸும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து தெரியும். அப்பதான் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த வழியில நம்ம பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து கண்டிப்பா ஃபாஸ்டாவே நடக்கும். நீங்க ஜிபி கணக்குல இல்ல எம்பி கணக்குல நீங்க பண்றீங்கனாலும் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் 1ல் இருக்கோம். கம்ப்யூட்டர் 1ல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம வந்து இன்டர்நெட் செட்டிங்ஸ் வந்து போகணும். அதுக்கு வந்து ரன் கமாண்டில் ஷார்ட்டாக எப்படி போகிறது அப்படின்ட்டு வந்து நான் கமாண்ட் சொல்கிறேன். ncpa.cpl அப்படின்ற கமாண்டை டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸ்குள்ளே போகும். இட் மீன்ஸ் நெட்வொர்க் கனெக்ஷன் டாப்பில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த இதுக்கு போகும். இப்போ வந்து நம்ம ஈத்தர்நெட் இருக்க பார்த்தீங்களா, இதை வந்து ரைட் கிளிக் பண்ணணும். மற்ற அடாப்டர்ஸ் நம்ம டச் பண்ண தேவையில்லை. மற்ற அடாப்டர்ஸ்னால் வைஃபை, இந்த ப்ளூடூத் நெட்வொர்க் கனெக்ஷன் இது ரெண்டுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஈத்தர்நெட் தான் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஈத்தர்நெட் கேபிள் மாதிரியாக தான் இந்த பேர் டு பேர் வந்து ஷேரிங்கை வந்து எனேபிள் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆஃப்லைன் ஷேரிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒய்ஃபையை கூட நான் இந்த இதில் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா ஒய்ஃபை வந்து 2 கம்ப்யூட்டர்லையுமே நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. இப்போ வைஃபை ஆனில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏதாச்சும் ஒரு வைஃபைலே நீங்கள் ஹோம் நெட்ஒர்க்கு இல்லை ஆஃபீஸ் நெட்ஒர்க்கோ எங்கே கனெக்ட் பண்ணிக்கணும் அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி ஆகும். ஸோ அதனால தான் வந்து வைஃபையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த செட்டிங்ஸ் பண்ணி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பேர் டு பேரில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ நம்ம ஈத்தர்நெட்டில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு IPv4 அட்ரஸ், இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 இதை தான் நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணணும். பண்ணிவிட்டு இது வந்து ஆட்டோமேட்டிக் IP அட்ரஸ் இருக்கும். நம்ம வந்து யூஸ் த ஃபாலோயிங் IP அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலாக நம்ம இங்கே ஒரு IP அட்ரஸை வந்து டைப் பண்ணணும். எப்பயுமே நீங்கள் வந்து உங்களோட IPயை பார்த்தீங்கன்னா 192ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்மளும் இங்கே ஒரு IPயை செட் பண்ணலாம். இங்கே வந்து நான் என்ன செட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 192.168.122.2 அப்படின்னு செட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே சப்நெட் மாஸ்கில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் சப்நெட் மாஸ்க் செட் பண்ணிக்கோங்க. 255.255.0 அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் கேட்வே வந்து சேம் ஆஸ் IP அட்ரஸ் தான். 192.168.122. இங்கே லாஸ்ட் டிஜிட் பண்ணிட்டு நம்ம 1 அப்படின்னு வந்து செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இப்போ வந்து அங்கே வந்து 128க்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம இங்கே 128 அப்படின்னு கொடுக்கணும். டிஃபால்ட் கேட்வேல நம்மளோட IP அட்ரஸ் லாஸ்ட் ரேஞ்ச் வந்து 2 அப்படின்னு தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம இங்கே 1ன்னு கொடுத்தா போதும். டிஃபால்ட் கேட்வே ப்ரைமரி DNS, அல்டர்னேட்டிவ் DNS, ப்ரைமரி செகண்டரி DNS கான்செப்ட்டும் இங்கே இருக்குது. நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் தேவையில்லை. ப்ரெஃபர்ட் DNS என்ன கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே 8.8.8.8 அப்படின்னு இருக்கும். அதை கொடுக்கலாம். பட் ஆனால் நம்ம கொடுக்காம கூட இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நான் இங்கே கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் வேணும்னா கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஓகே கொடுக்குறேன். இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணுறேன். நான் செட்டிங்ஸ் சேவ் பண்ணிட்டேன். இதுக்கும் ஓகே கொடுக்குறேன். நம்ம இந்த IP அட்ரஸ் வந்து நம்ம மிஷினுக்கு அசைன் ஆகிடுச்சா இல்லையான்றது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நீங்கள் Windows R டைப் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். CMD கொடுத்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம IP config அப்படின்ட்டு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த IP அட்ரஸ் நீங்கள் செட் பண்ண IP அட்ரஸ் தான் இங்கே அசைன் ஆகிருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஈத்தர்நெட் அடாப்டர் ஈத்தர்நெட். ஸோ வந்து நம்ம செட் பண்ண IP அட்ரஸ் தான் இங்கே செட் ஆகிருக்கு. IPv4 சப்நெட் மாஸ்க் அண்ட் டிஃபால்ட் கேட்வேல வந்து அசைன் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து பேசிக் நெட்வொர்க்கிங் கமாண்ட் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய்ட்டு இந்த மாதிரி பேசிக் நெட்வொர்க்கிங் கமாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அதை போய்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க திருப்பி நம்ம இந்த கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ நான் கம்ப்யூட்டர் 1ல் இந்த கான்ஃபிகரேஷனை நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர் 2க்கு போக போகிறோம். இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் 2ல் வந்து இருக்கோம். ஸோ அங்கே பண்ண செட்டிங்ஸே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ சேம் தான். Windows R கொடுத்து ncpa.cpl அப்படின்னு கொடுத்து நம்ம நெட்வொர்க் கனெக்ஷன் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட் அடாப்டர், ப்ளூடூத் அடாப்டர், வைஃபை அடாப்டர் இந்த 3மே இருக்கும். ஸோ நான் இங்கேயுமே நான் வந்து வைஃபையை வந்து டிசேபிள் பண்ணிட்டேன் இந்த கம்ப்யூட்டர்லேயுமே. இப்போ வந்து நம்ம ஈத்தர்நெட் அடாப்டரை தான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போகணும். ப்ராப்பர்ட்டிஸில் IPv4 அட்ரஸ் செட்டிங்ஸை தான் நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு இங்கேயும் அதே யூஸ் த ஃபாலோயிங் ஐபி அட்ரஸ். ஸோ அங்கே என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இங்கேயும் கொடுக்கணும். அதே ரேஞ்சில் தான் 192.168.122.3 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம வந்து 2 அப்படின்னு அசைன் பண்ணிட்டோம். நம்ம இங்கே இருக்க கம்ப்யூட்டருக்கு 3 தான் அசைன் பண்ணோம். சேம் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஐபியாக ஆகிடும், நம்மளுக்கு ஷேரிங் ஒழுங்காக நடக்காது. அதே மாதிரி இந்த செக்மெண்ட்லேயும் 192.168 இருக்கிறதுல 192.169 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாலும் இது வேறு செக்மெண்ட்டுக்கு போயிடும், அது வேறு செக்மெண்ட்டுக்கு போயிடும் ஐபி செக்மெண்ட். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து சேம் செக்மெண்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்நெட் மாஸ்க், அதுவும் பை டிஃபால்ட்டாக வந்துருச்சு. ஸோ டிஃபால்ட் கேட்வே வந்து 2 இடத்துலையுமே ஒன்று தான், 192.168.122.1 தான். ஸோ இங்கேயுமே நீங்கள் டிஎன்எஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ நான் இப்போ வந்து இங்கே வந்து ஓகே கொடுத்துக்கிறேன், இதுக்கும் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விண்டோஸ் ஆர் சேம், நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் நம்ம அசைன் பண்ண ஐபி அட்ரஸ் வந்து வந்துருச்சா ஈத்தர்நெட் அடாப்டர் செட்டிங்ஸில் அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஐபி கான்ஃபிக் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம செட் பண்ண ஐபி அட்ரஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம 2 சிஸ்டம்லேயுமே ஐபி அட்ரஸ் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லேப்டாப் வந்து கம்ப்யூட்டர் 1, கம்ப்யூட்டர் 2 ரெண்டுமே வந்து ஷேரிங்க்கு எலிஜிபிளா அப்படின்ட்டு வந்து இப்போ நம்ம பண்ண செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர் 1லேருந்து கம்ப்யூட்டர் 2 ஐபி அட்ரஸை பிங் பண்ணலாம், இல்லை கம்ப்யூட்டர் 2 ஐபி அட்ரஸில் இருந்து கம்ப்யூட்டர் 1ஓட ஐபி அட்ரஸை வச்சு கூட பிங் பண்ணலாம். இப்போ நமக்கு இருக்கிறது கம்ப்யூட்டர் 2, இதில் நான் வந்து கம்ப்யூட்டர் 1ஓட ஐபி அட்ரஸை வச்சு நான் பிங் பண்ணி டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ பிங் கமாண்ட் ஜஸ்ட் வந்து பிங் ஸ்பேஸ் 192.168.122.2 இதுதான் கம்ப்யூட்டர் 1ஓட அட்ரஸ். ஸோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ரிப்ளை கமாண்ட்ஸ் நம்மளுக்கு வருது. ஸோ 0% லாஸ் தான், சென்ட் அண்ட் ரிசீவ் வந்து ப்ராப்பராக சென்ட் ஆகுது. இந்த கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு விண்டோஸ் அப்படின்ற ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு திஸ் பிசி போய்க்கோங்க. உங்களுக்கு இங்கே எந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணுமோ இல்லை டிஸ்கையே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அதுக்கு வந்து ஷேரிங் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து எனேபிள் பண்ணணும். நம்ம வந்து இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எஃப் ட்ரைவை வந்து நான் இங்கே கம்ப்ளீட்டாக பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த ஃபோல்டரை நீங்கள் பேக்கப் எடுக்கணும் அந்த மாதிரி இது பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இந்த டிஸ்கை வந்து நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஷேரிங் அப்படின்ட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் ஷேரிங் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு ஷேர் திஸ் ஃபோல்டர் அப்படின்னு கேட்குது. ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷேர் நேம் வந்து எஃப் ட்ரைவை தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ அதனால் அது பை டிஃபால்ட்டாக காமிக்குது. இங்கே வந்து நீங்கள் இப்போ அப்ளை ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களால் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். இட் மீன் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஃபோல்டர்ஸை அங்கே காப்பியோ பேஸ்ட்டோ இல்லை இங்கேயே வந்து எடிட் டெலிட் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ ஒன்லி நீங்கள் வந்து அந்த சிஸ்டமில் என்னென்ன ஃபோல்டர் இருக்குது என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் 1லேருந்து பார்க்க முடியும். இதுவே நீங்கள் பர்மிஷன் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து everyone கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ரீட் ஓன்லி மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். இப்போ நான் பர்மிஷன் வந்து அலோவில் வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து அப்ளை ஓகே. ஸோ இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் 1லேருந்து கம்ப்யூட்டர் 2ஓட இந்த ஃபோல்டரை நான் ஆக்சஸ் பண்ணி நான் காப்பி பண்ணிக்கலாம், இல்லை இங்கேயே ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணாலும் நான் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஷேரிங் ஆப்ஷனை எனேபிள் பண்ணியாச்சு கம்ப்யூட்டர் 2ல். வாங்க இப்போ நம்ம கம்ப்யூட்டர் 1லேருந்து கம்ப்யூட்டர் 2ஓட இந்த ட்ரைவை நம்ம ஆக்சஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஃபைலை வந்து நம்ம கம்ப்யூட்டர் 1லேருந்து கம்ப்யூட்டர் 2க்கு இந்த ஷேரிங் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பார்க்கலாம், டெலீட் பண்ணியும் பார்க்கலாம். நம்ம வந்து கம்ப்யூட்டர் 1ல் இருக்கோம். கம்ப்யூட்டர் 1ல் சேம் நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த கம்ப்யூட்டர் 1லேருந்து கம்ப்யூட்டர் 2ஓட நம்ம ஷேர் பண்ண எஃப் ட்ரைவை நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு // இந்த ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணணும், ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணணும். அதை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. பேக்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா
சாரி பேக்வேர்ட் ஸ்லாஷ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிடாதீங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஆல்ரெடி நான் இந்த ஐபி அட்ரஸை வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ 192. திருப்பியும் நான் டைப் பண்ணுறேன். 192.168.122.3 இதுதான் வந்து நம்மளோட கம்ப்யூட்டர் 2ஓட ஐபி அட்ரஸ். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் கொடுங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இது நெட்வொர்க் ஃபோல்டரில் நம்ம இருக்க ஃபோல்டரில் இதில் ஓப்பன் ஆகிருக்கு. எஃப் ட்ரைவ் வந்து நம்மளுக்கு காமிக்குது. இந்த சிம்பிளே பாருங்கள், இது வந்து ஷேரிங் அப்படின்றதுக்கான சிம்பிள் தான். ஸோ இப்போ நம்ம எஃப் ட்ரைவ் ஓப்பன் பண்ணுறோம். எஃப் ட்ரைவில் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குதோ அங்கே இருந்ததோ அதே தான் இங்கேயும் காமிக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து நம்மளோட இன்னொரு திஸ் பிசியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து இங்கே இப்படி வச்சுக்கிறேன். நம்மளோட கம்ப்யூட்டர் இது. ஸோ டவுன்லோட்ஸில் இருக்குது. நான் ஜஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எனி ஃபோல்டர், இந்த ஜிப் அப்படின்னு இருக்குல்ல, இந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட்டு வந்து நான் இதை காப்பி பண்ணிக்கிட்டேன். ரைட் கிளிக் பண்ணி கூட காப்பி பண்ணலாம், இல்லை கமாண்டில் வந்து Ctrl+C அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகும். ஸோ நான் உங்களுக்கு விஷுவலாக இருக்கணுன்றதுக்காக நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறேன். பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இது ஏன் வந்து டக்குன்னு இப்படி ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபைலோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, 1.5 MB தான் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து ஜிபி கணக்கில் நீங்கள் ஃபைல் ஷேர் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஸ்பீடாகவே இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன் அப்படின்னா, இந்த 2 சிஸ்டம்ஸ் தான் வந்து நம்மளுக்கு பேர் டு பேரில் லேன் கேபிள் RJ45ல கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து குயிக்காக முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் ஸ்க்ரோல் வித் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.